Rise and Shine Legends, this is Radhika. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா class 12 maths NCERT syllabus chapter 7 integrals. இதுல exercise 7.3 பார்க்க போறோம். Find the integrals of the functions. First sum, sin squared 2x plus 5. இது எந்த ஃபார்ம்ல இருக்கு? sin squared theta அப்படிங்கற ஃபார்ம்ல இருக்கு. சரியா? அதாவது தீட்டாக்கு பதிலா 2x plus 5 இருக்கு. So, நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா we know that sin squared theta which is equal to 1 minus cos 2 theta by 2 அப்படின்னு எழுதலாம். சரியா? அப்போ அதே மாதிரி இதை எழுதிக்கோங்க. எப்படி எழுதலாம்? தீட்டாக்கு பதிலாக என்ன இருக்கு? 2x plus 5 இருக்கு. ஓகேவா? அப்போது 1 minus cos 2 தீட்டாக்கு பதிலாக என்ன எழுதணும்? 2x plus 5னு எழுதணும். அப்போது 2x plus 5னு எழுதுகிறோம். ப்ராக்கெட்குள்ளே எழுதுங்க. சரியா? பை 2. ஓகேவா? என்ன பண்ணியிருக்கோம்? இங்கே தீட்டாக்கு பதிலாக 2x plus 5 இருக்குது. சரியா? ஸோ என்ன பண்ணியிருக்கோம் ஃபார்முலாவில்? இந்த தீட்டாக்கு பதிலாக 2x plus 5 அப்படின்னு எழுதியிருக்கோம். புரியுதா இது? which is equal to 1 minus cos, இங்கே பாருங்கள், இங்கே இருக்க 2, இங்கே இருக்க 2 இதுக்கும் சொந்தம் இதுக்கும் சொந்தம். அதாவது இங்கே ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது, 2x plus 5. இந்த 2xக்கும் இந்த 2 சொந்தம், இந்த 5க்கும் இந்த 2 சொந்தம். சரியா? இங்கே மல்டிப்ளிகேஷனில் தானே இருக்காங்க. இப்போ என்ன பண்ணோன்னா 2வால் 2xை மல்டிப்ளை பண்ணி எழுத போகிறோம். நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 2 into 5 பண்ணி எழுத போகிறோம். சரியா? சொல்லுங்கள். 2 into 2x 4xஆ, சென்டரில் ப்ளஸ் 2 into 5 10. ஓகேவா? பை 2. புரியுதா இது? இப்போது இதில் நீங்கள் வந்து 1/2வை வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், நியூமரேட்டரில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. 1 அப்படின்றது ஒரு டேர்ம், மைனஸ் காஸ் ஆஃப் 4x plus 10 அப்படின்றது ஒரு டேர்ம். ஸோ இந்த ரெண்டு டேர்முக்குமே இந்த பை 2 சொந்தம். சரியா? அதனால என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா 1/2வை வெளியில் எடுத்து எழுதிட்டோம். இன்டூ 1 மைனஸ் காஸ் ஆஃப் 4x plus 10 அப்படின்னு எழுதிக்கிறோம். புரியுதா இது? இந்த ஃபங்க்ஷனை தான் நம்ம வந்து இப்படி சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். சரியா? நமக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த இன்டெக்ரல்ஸ் ஆஃப் த ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இதை நம்ம வந்து இன்டெக்ரேட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா let I which is equal to 1/2 integral 1 minus cos of 4x plus 10 dx அப்படின்னு எழுதுகிறோம். with respect to x இந்த ஃபங்க்ஷனை நாம் இன்டெக்ரேட் பண்ணுறோம். இதில் 1/2 அப்படின்றது கான்ஸ்டன்ட் தானே, அதனால் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்டெக்ரலுக்கு முன்னாடி எடுத்து எழுதியிருக்கோம். புரியுதா இது? இப்போ பாருங்கள், இந்த 1/2 இன்டெக்ரல் dx எல்லாமே இதில் இருக்க, அதாவது இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு டேர்ம்ஸ் இருக்குது. கரெக்டா? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். இந்த ரெண்டு டேர்முக்குமே சொந்தம். கரெக்டாப்பா? 1/2 இந்த இன்டெக்ரல் dx இது எல்லாமே இந்த ரெண்டு டேர்முக்கும் சொந்தம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பிரித்து எழுதிக்க போகிறோம். which is equal to 1/2 இன்டெக்ரல் 1 into dx dx, சென்டரில் மைனஸு. ஸோ இங்கே என்ன ஆகும்? 1/2 இன்டெக்ரல் காஸ் 4x plus 10, காஸ் ஆஃப் 4x plus 10 அப்படின்னு வந்துடும். இந்த dx இதுக்கும் சொந்தம். சரியா? புரியுதா இது? ஃபார்முலா சொல்லுங்கள். we know that integral dx which is equal to x plus c. கரெக்டா? அதே மாதிரி cos x, integral cos x dx which is equal to sin x plus c. கரெக்டாப்பா? இப்போ சொல்லுங்க, I which is equal to இங்கே 1/2 அப்படியே இருக்கும். சரியா? இன்டெக்ரல் dxக்கு பதிலாக என்ன வந்துடும்? x plus cன்னு வந்துடும். இங்கே வந்து நம்ம எக்ஸை மட்டும் எழுதினா போதும். ஏன்னா இன்டெக்ரல் கான்ஸ்டண்ட்டாக இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் பொதுவாக எழுதினா போதும். சரியா? ஸோ இதை வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணும்போது நமக்கு எக்ஸ் கிடைக்குது. சென்டரில் மைனஸ் இருக்குது. சரியா? இங்கேயும் 1/2 இருக்குது. இப்போது இது எந்த ஃபார்மில் இருக்குது? இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் அப்படின்ற ஃபார்மில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 4x plus 10 இருக்குது. சரியா? ஸோ அப்போது இன்டெக்ரல் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ்க்கு ஃபார்மில் என்னது? sin x plus c. கரெக்டாக? அப்போது இதை வந்து நம்ம இன்டெக்ரேட் பண்ணும்பொழுது என்ன வரும்? sin 4x plus 10
இதோட ஸ்டாப் பண்ணக்கூடாது சரியா. எக்ஸுக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, 4x + 10 இருக்கு இல்லையா, இதை நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பையில் எழுதணும் சரியா. ஃபார்முலா சொல்லுங்கள். இங்கே என்ன இருக்குது, 4x + 10 இருக்குது. ஸோ இது எந்த ஃபார்மு, தனித்தனி டேர்ம்ஸ் இது ஓகேவா. இது எந்த ஃபார்மில் இருக்குது, அதாவது d/dx ஆஃப் எக்ஸு, எக்ஸை வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸு நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் என்னது 1 சரியா. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இது கான்ஸ்டன்ட்டு, d/dx ஆஃப் கான்ஸ்டன்ட் விச் இஸ் ஈக்குவல் டு என்னது 0 சரியா. இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி என்ன பண்ணணும், பையில் எழுதணும். இப்போ சொல்லுங்கள், 4xை நாம் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். 4 வந்து எக்ஸோட மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. அப்போ இந்த 4ஐ டிஸ்டர்ப் பண்ணாமல் இங்கே எழுதிடணும் சரியா. இப்போது எக்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண என்னது 1 ஓகேவா. ப்ளஸ் 10 நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் என்னது 0, ஏன்னா 10ன்றது கான்ஸ்டன்ட் ஓகேவா. இப்போ கடைசியாக ப்ளஸ் சின்னு எழுதிக்கோங்க. இந்த டேர்முக்கும் இந்த டேர்முக்கும் பொதுவாக இன்டெக்ரல் கான்ஸ்டன்ட் எழுதிக்கிறோம் சரியா. இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/2x minus 1/2, நியூமரேட்டில் வந்து sin of 4x + 10 இருக்குது ஓகேவா. பை இங்கே பாருங்கள் 4 × 1 4 தான், +0 அதை எழுதணும்னு அவசியம் இல்லை, ப்ளஸ் சி ஓகேவா. இப்போ சொல்லுங்கள், which is equal to 1/2x மைனஸ் இங்கே பாருங்கள் டினாமினேட்டரில் இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி டினாமினேட்டரில் எழுதிடலாம். எப்படி எழுதலாம், 1/2 4 8 sin of 4x + 10 + c. இதுதான் நம்மளுடைய I. Therefore I which is equal to 1/2x minus 1/8 sin of 4x + 10 + c, or I which is equal to, இங்கே வந்து 1 × x தானே, ஸோ x/2ன்னு எழுதிக்கலாம் சரியா. இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான், இப்படி எழுதினாலும் கரெக்ட் தான். x/2 minus 1/8 sin of 4x + 10 + c ஓகேவா. இந்த சம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரியா.